யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக பல குருமார்களோட கதைகளை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி நீம் கரோலி பாபா அப்படின்ற ஒரு மகானை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியாக நான் இப்போ சொல்ல போகிற அந்த மகான்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பகவான் யோகி ராம் சுரத்குமாரால் பெரிதும் விரும்பப்பட்டவர்கள். அதாவது எப்படின்னா, ஒரு ஞானிக்கும் இன்னொரு ஞானிக்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவங்க உருவம் வேறையாக இருக்கும், அவங்க கொள்கைகள் வேறையாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்று தான். அது எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத தெரிஞ்சவங்க வித்தியாசம் காட்ட மாட்டாங்க. இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு பேச மாட்டாங்க. இது பல மகான்கள் வாழ்க்கையில் அவங்க மற்றவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அது வேறு இது வேறு இல்லை, நான் வேறு அவர் வேறு இல்லைன்ற மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு தடவை ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் பக்தராக இருந்தார். பக்தராக இருந்தவர் வேற ஒரு விஷயத்துக்காக வேற ஒரு இடத்துல வேற ஒரு குருவை சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு. போனப்போ இவர் எப்படின்னா எனக்கு ரமணர் தான், ரமணரை தவிர வேறு யாரும் பெரிய ஆள் கிடையாது, வேறு யாரும் எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனசு அவருக்கு. அதே மனசோட அவர் அந்த ஆசிரமத்துக்கோ இல்லை அவர் இன்னொரு மகான் இருக்க இடத்துக்கோ போகிறாரு. போயிட்டு வந்துடுறாரு. திருவண்ணாமலைக்கு வந்த உடனே ரமணர் அவர்கிட்ட கேட்குறாரு, போயிட்டு வந்தியா, நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருந்தது, நான் போயிட்டு வந்தேன். சரி, அங்கே போனியே அவர்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கினியா அப்படின்ட்டு ரமணர் கேட்குறாரு. அப்புறம் இவர் சொல்கிறாரு, அதுக்கு அவசியம் இல்லையே, என்னை பொறுத்தவரை நீங்கள் தான் சாமி, நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றார். இவர் இந்த மாதிரி சொல்கிறதுனால ரமணரை இவர் இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம், ரமணர் தான் நீ தான் உண்மையான பக்தன்னு சொல்லுவாருன்னு இவர் நினச்சார். ரமணர் உடனே கொஞ்சம் கோபமாக, நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்றப்ப நீ எதுக்கு அங்கே போன? நீ அப்படி அங்கே போகிறதா இருந்தால் அங்கே இருக்க சம்பிரதாயத்தை நீ ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. அங்கே என்ன நடைமுறை இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதையும் நீ பண்ணலை. இப்போ நான் தான் உனக்கு எல்லான்றப்ப நீ என்னை விட்டு போயும் இருக்கக்கூடாது, நீ அதையும் பண்ணலை, அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்குறாரு. இது நம்மள பல பேர் இப்படி தான் இருக்கும். அதாவது எனக்கு பிடிச்ச ஒன்று, என் குரு இப்படி தான், என்னோடய சாமி இது தான், மற்றதெல்லாம் என் காலுக்கு தூசு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற அந்த மனோபாவம் இருக்குல்ல, முதல்ல அதை மாற்றணும். எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே ஈக்குவலி குட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லாமே சமமான அளவுக்கு மகிமை வாய்ந்தது தான். உங்களுக்கு ரமணரை பிடிக்குன்னா நீங்கள் ரமணரை கொண்டாடுங்க, ஆனால் மற்றவங்க கேவலமானவங்க இல்லை. உங்களுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் பிடிக்கும்னா நீங்கள் அவரை கொண்டாடுங்க, ஆனால் மற்றவங்கள தூஷிக்கக்கூடாது. ஏன், பகவான் யோகிராம் சுரத்குமாரே நிறைய பேரை தூக்கி தலையில் வச்சுன்னு கொண்டாடி இருக்காரு. உதாரணத்துக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் அவர், அதுக்கப்புறம் ரமணர் தன்னோட குருன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் அரவிந்தர் தன்னோட தகப்பன்னு சொல்லியிருக்காரு, பப்பா ராமதாஸ் எனக்கு 3 தந்தைகள்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் பார்த்திங்கனாலே ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. அவர் எல்லாரையுமே சமமாக பாவிக்கணுன்றதை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வித் தட் நோட் இப்போ நம்ம நீம் கரோலி பாபாவுக்கு வருவோம். இவர் எப்படின்னா நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் அக்பர்பூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர். அவர் செப்டம்பர் 11 1900 பிறந்தார். அதாவது பகவான் யோகி ராம் சுரத்குமார் பிறக்கிறதுக்கு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். பியூட்டி என்னன்னா அதே செப்டம்பர் 11 1973 வருஷம் கரெக்டாக 73 வயசில் அவர் சமாதி ஆகிறார். அதே மாதம் அதே டேட்டு அவர் பிருந்தாவனத்தில் சமாதி ஆகிறாரு. ரீம் கரோலி பாபாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் இல்லைங்களா, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோனோட ஓனர், அவர் தான் ஐஃபோன் நிறுவனத்தோட தலைவர். அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கே நீம் கரோலி பாபா தான் குரு. ஆக்சுவலாக இந்த நீம் கரோலி பாபா அனுமாரோட ஆஞ்சநேயரோட அவதாரம் அப்படின்னு பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் பரவலாக நம்பப்பட்ட ஒரு இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய வெள்ளக்காரங்க கும்பிடுற அந்த சாமியாராக அவர் இருந்திருக்காரு, ஞானியாக. அதாவது இந்த சாமியார்களை இந்த ஞானிகளை தேடி 2 விதமான ஆட்கள் போவாங்க. ஒன்று ஞானம் வேணும்னு போகிறவங்க, இன்னொன்று காசு பணம் வேணும்னு போகிறவங்க. இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கெல்லாம் பணத்துக்கு என்ன குறை? ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே இவர் தேடி வர்றாரு, அவர் பணத்துக்காக வந்திருப்பார். ஏதோ ஒரு ஆன்மீக தேடல், ஏதோ ஒரு ஆன்மீக விடுதலைக்காக அவர் வந்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேரலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காசு வேணும், பணம் வேணும், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கூட்டம். இந்த குருமார்கள் எல்லாரையுமே சமமாக தான் பார்ப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
இந்த நீம் கரோலி பாபா வந்து நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கை மொத்தமுமே மிராக்கிள் தான். அவர் வந்து மிராக்கிள் பாபானே கூப்பிடுவாங்க. அவருக்கு வந்து நிறைய பேர், அவர் லக்ஷ்மண் தாஸ் பாபா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் வந்து மிராக்கிள் பாபான்னு ஒரு பேர் இருக்குது, நீம் கரோலி பாபான்னு ஒரு பேர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-8 பேர் இருக்கு அவர். இவர் வந்து முதலாக இவர் வந்து மகிமை புரிந்த விஷயம், அதே மாதிரி அவர் மகத்துவம் வாய்ந்தவர்ன்ற ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒன்று நடந்தது. இது எப்படின்னா, இவர் 11 வயசில், அவங்களுக்கு நார்த் இந்தியாவில் அந்த காலத்துலலாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா, இவருக்கு 11 வயசில் வந்து கல்யாணம் நடக்கிறது. இந்த 11 வயசு கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் வந்து இவர் 2 குழந்தைங்க, 2 பொன் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளும் நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து சன்னியாசம் மாதிரி அப்படியே பரதேசி மாதிரி திரிய ஆரம்பிச்சிடுறாரு. அங்கேயான வந்து லட்சியம் இல்லாமல் வந்து சுற்றின்னு இருக்காரு. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது எப்படின்னா இவங்க வந்து கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத போட்டுக்கிட்டு வந்து அப்படியே வந்து வாழ்க்கையை ஓட்டுவாங்க இந்த சன்னியாசிகள்லாம். பகவான் யோகிராம் சரத்குமார் கூட நிறைய தேசாந்திரம் போயிருக்காரு. எங்கே போனார், என்ன பண்ணாருன்றது இன்னி வரைக்கும் நிறைய ஒரு காலகட்டம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து 1952 திருவண்ணாமலையில் வந்ததுக்கப்புறம் தான் அவரோட ஹிஸ்ட்ரி நமக்கு முழுசாக தெரியும். அந்த மாதிரி இந்த நீம் கரோலி பாபா வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு இருக்கும்போது ஒரு தடவை ட்ரெயினில், அப்போல்லாம் அவங்கக்கிட்ட போட்டுக்கிறதுக்கே துணி இல்லைன்றப்ப காசு எங்கே இருக்கும், டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க ட்ரெயினில். இவர் ட்ரெயினில் ஒரு தடவை டிக்கெட் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த டிடிஆர் டிக்கெட் பரிசோதகர் வந்து பார்த்துட்டு கீழே இறக்கி விட்டுறாரு. இவர் கீழே இறக்கி விட்ட உடனே அந்த ட்ரெயின் அங்கேயே நிற்கிது. அந்த ட்ரெயின் வந்து என்ன ட்ரை பண்ணாலும் வந்து என்னென்னவும் முயற்சி பண்ணுறாங்க, வந்து அந்த ட்ரெயினை எடுக்க முடியல. அப்புறம் ட்ரெயினில் இருந்தவங்க, அதை நார்த் இந்தியன்ஸ்லாம் பெரும்பாலும் வந்து சவுத் இந்தியன்ஸை விட, தென்னிந்திய மக்களை விட வட இந்திய மக்கள் வந்து இந்த குருமார்கள், இந்த பிக்சை போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீப்பு, நம்மளை விட அவங்க ரொம்ப டீப்பு. ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்மீகவாதின்னு தெரிஞ்சாலோ இல்லை அவங்க ஒரு துறவின்னு தெரிஞ்சாலோ அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த வண்டியில் இருக்க சில பேருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஞானின்றது தெரிஞ்சிடுது. அப்போ அந்த டிடிஆர் கிட்ட அவர் சொல்கிறாரு, அந்த மக்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் அவர் சாதாரண பிச்சைக்காரன் நினச்சினுக்கே இறக்கி விட்டுட்டீங்க. அவரோட தவ வலிமையால் தான் இந்த ட்ரெயின் நவராமல் இருக்குது. இங்கே வந்து சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அவரை வண்டியில் ஏற்றுங்க, இந்த ட்ரெயின் கிளம்புதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த டிடிஆர், இன்னையா பைத்தியக்கார மாதிரி உளறின்னு இருக்கீங்க, ஒரு ஆள் கீழே இறக்கி விட்டதுக்கும் வண்டி நவராமறதுக்கும் வந்து எப்படியா சம்மந்தம் அப்படின்னோடனே எல்லாம் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு வந்து. அப்போ வந்து இந்த டிடிஆர் வந்து சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக வண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, பாபா கொஞ்சம் வண்டி மேலே ஏறுங்க, வண்டி எடுக்கணும், வண்டி ரொம்ப நேரமாக நிற்கிது அப்படின்னோடனே பாபா சொல்கிறாரு, நீ எனக்கு 2 வாக்குறுதி கொடுக்கணும். இப்போ நான் இறங்கினேன்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீங்கள் வந்து கட்டி தரணும். இன்னொன்று, இதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் ஏறுற எந்த சாதுக்களையும் நீங்கள் வந்து வற்புறுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 சத்தியம் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறி உட்கார்றாருங்க. வண்டி கிளம்பி போகுது. அது வரைக்கும் என்ன பிரச்சனை ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க மக்கள்லாம் வந்து ஏதோ அவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லி அவர் வந்து ஏற்றுனதுக்கப்புறம், இந்த ப்ராமிஸ் அவர் கொடுத்தது, இந்த சத்தியத்தை பண்ணதுக்கப்புறம் இவர் ஏறி வந்து வண்டியில் உட்கார்றாரு. வண்டி வந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுது. இது என்னன்னா வந்து ஒரு ஞானி அவர் நினைச்சாருன்னா உயிருள்ள உயிரற்ற எந்த பொருளையும் அவரால் இயக்க முடியும் அவரோட தவ வலிமையாலன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பாபா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார், ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவரை தேடி வந்து நிறைய ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. அவருக்கு ஆசிரமம் அமைஞ்சது. முதல்ல அவருக்கு ஆசிரமம் வந்து பிருந்தாவனத்தில் அமைஞ்சது. ஆக்சுவலாக பிருந்தாவனம், அப்புறம் வந்து கைன்சின்னு ஒரு இடம், அந்த கைன்சின்றது வந்து நைனிடால் இருக்குது இல்லைங்களா, குளிர் பிரதேசம். அங்கே வந்து ஒரு அனுமார் கோயிலோட வந்து சேர்ந்த ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கும். அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக அது வந்து ஹில் ஸ்டேஷனில் இருந்தாலும் அந்த டெம்பரேச்சருக்காக நிறைய பேர் அங்கே போக ஆரம்பித்தாங்க. ஆனால் பாபா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அதே செப்டம்பர் 11 1973 தன்னோட உடம்பை வந்து போட்டது வந்து பிருந்தாவனத்தில் தான் போட்டார். அவரோட சமாதி வந்து பிருந்தாவனத்தில் தான் இருக்குது. பிருந்தாவனம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு இடம். பாபா வந்து எல்லாராலையும் வந்து ரொம்ப நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷர். அதாவது எப்படின்னா சிம்பிள்னா அவ்வளோ சிம்பிள். இப்போ யோகிராம் சரத்குமார் எப்படி ஒரு போர்வையை வந்து போத்திட்டு இருக்காரு, அதே மாதிரி எப்பயுமே வந்து குளிர்காலத்துலேயும் வெயில் காலத்துலையும் எப்பயுமே ஒரு போர்வையை போத்திட்டு இருப்பார். அதாவது ஒரு குருமார்களும் ஒரு மெத்தடை வந்து நம்ம உலகத்துக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ பகவான் யோகிராம் சரத்குமார் வந்து நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. காஞ்சி சங்கராச்சாரியார் வேதத்தை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவர் எப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால மட்டும்தான் நீ கடவுளை அடைய முடியும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் கடவுள் அடையிறதுக்கான வழின்னு ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஞானி. யார் வேணால் ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தோட கூட்டமாக தான் இருப்பார். ரொம்ப சாதாரணமாக ஒரு பாயில் படுத்துட்டு இருப்பார், ஒரு கம்பளியை போத்தின்னு இருப்பார்.
ஆனால் வந்து பார்க்குறதெல்லாம் பாருங்கள், ஸ்டீவ் ஜாப்ஸு, இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவர் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப 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 வந்து ஃபேமஸான ஒரு பாபா. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாய்பாபா அந்த மாதிரி இவங்க தான். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப ஃபேமஸான, நம்ம அறிவுக்கு வராத நிறைய பாபாக்கள் இருக்காங்க. ஸோ ஒரு ஞானிகளை பற்றியும் நம்ம ஒரு இதுவாக பார்ப்போம். இதோட வந்து நீம்கரன்லி பாபா முடிஞ்சதுன்னா இன்னொரு அக்கேஷனில் நான் உங்களுக்கு மேலும் பல தகவல்கள் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா நவீன். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். ஜெய் குருராயா.